சிவா வந்து ஸ்னேகா கிட்ட உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. குட் பைன்னு சொல்லிட்டு போனோனே ஸ்னேகா அவள தாங்கிக்கவே முடியல. செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட எனக்கு சிவா வேணும்ப்பா. சிவா இல்லாத வாழ்க்கைய நான் நெனச்சு கூட பார்க்க முடியாது. சிவாக்கும் எனக்கும் எப்படியாவது வந்து கல்யாணம் நடக்கணும்ப்பா. அதுக்கு நீங்க தான்ப்பா வந்து ஏதாவது பண்ணணும். அந்த அந்த சிந்து இருக்கிறதால தான்ப்பா இவ்வளோ பிரச்சனை. சிந்து தான்ப்பா ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாங்க. கவலைப்படாதம்மா. சீக்கிரமாவே சிவாவோட கோபம் தீர்ந்துரும். சிவா இப்போ வந்து ரொம்ப கோவமா இருக்காம்மா. அதனால இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கறதா ஸ்னேகா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, மகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மகா வந்து முதல்ல ஃபோனை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பேசுகிறாங்க. என்ன ஆன்ட்டி நீங்களும் என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்ட்டாங்க. இல்லைம்மா அதுக்காக இல்லை, நீ ஏம்மா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆன்ட்டி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி. ஆனால் சிவா என்னை வெறுக்கிற ஆன்ட்டி, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு ஆன்ட்டி. ப்ளீஸ் ஆன்ட்டி நீங்களாவது என்னை வந்து ஏற்றுப்பீங்கல்ல அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தப்பாக நினைக்கல உன்னை. ஆனால் இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. இதனால் பார்த்தியா சிவா உன்னை வந்து எப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, சிவாவை என்னையும் சேர்த்து வைங்க ஆன்ட்டி, நீங்கள் தான் ஆன்ட்டி ஹெல்ப் பண்ணணும் சிவா மனசை மாற்றத்துக்கு. இங்கே பாருமா, இப்போ எதுவும் பேச முடியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சிந்து வெளியே போகணும். சிந்து வெளியே போகிறதுக்கு நான் சொன்னேன்னா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, சீக்கிரமாகவே இது நடக்கும் ஆன்ட்டி, சீக்கிரமாக டைவர்ஸ் ஆகிடும். அவங்க 2 பேருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. நிஜமாக அம்மா சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆன்ட்டி அப்படின்னோடனே, சரிம்மா சீக்கிரமாக இங்கே சிந்து கிளம்பிட்டாள்னா எப்படியாவது உன்னை பற்றி பேசி கூடிய சீக்கிரம் உன்னையும் சிவாவையும் நான் சேர்த்து வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகா சந்தோஷம் அடைகிறாங்க. ஸ்னேகா இங்கே வந்து கோயிலுக்கு போன இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஆறுமுகத்தையும் வந்து வந்து பைரவியையும் அவங்க 2 பேரும் ஜோடியாக வரதை பார்த்துட்டு ஆறுமுகத்தோட அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து பாத்தியாடி இவங்க ஒரு ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாங்க. உடனே ஆறுமுகம் வந்து என் கையிலலாம் பொருள் இருக்குது, என்னால் நெத்தியில் போட்டு வைக்க முடியல, நீ வச்சு விடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பெரிய பொட்டாக வச்சு விட்டுறாங்க. உடனே சிரிக்கிறாங்க எல்லாரும். அவரும் சிரிக்கிறாரு. ஆறுமுகமும் நம்ம பைரவி வச்சு விட்ட பொட்டை பார்த்துட்டு அடுத்து சாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் 2 பேருக்கும் நல்லபடி வந்து குழந்தை பிறந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னோடனே ஆறுமுகமும் வந்து பைரவியும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க தன்னறியாமல். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம சிவாக்காக செய்கிறாங்க. சிவா வந்து வேலைக்கு போகாமல் இருக்காரு. அதை பார்த்துட்டு என்ன நீங்கள் வேலைக்கு போகலையா டாக்டரே அப்படின்றாங்க. வேலைக்கா போகணும், ஆனால் நான் அங்கே போவான் வேணாமான்னு யோசிச்சுட்டு என்ன டாக்டர் என்ன சொல்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை அங்கே போனாலும் தேவராஜ் அங்கிள் வந்து ஸ்னேகா கிட்ட பேச சொல்கிறாரு, பழக சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால தான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே, ஐயோ என்ன இது வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறானா, இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து என்ன சொல்கிற சிவா, எதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு, இங்கே பாருமா எனக்கு இதில் விருப்பம் இல்லை அவ்வளோதான், அதனால் நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சிந்து சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயோ இது சிந்து தான் ஏதோ பண்ணுறா, அதனால தான் இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அம்மா. அடுத்து வந்து சிந்து வந்து டாக்டரே உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, என்ன விஷயம் சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டாக்டரே, நீ இப்போல்லாம் என்கிட்ட நல்லா பேசுகிற, சிரித்து பேசுகிற, நல்லா பழகிற, அதுக்காக உங்ககிட்ட நான் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுமா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, நான் செஞ்ச தப்பை நீ மன்னிச்சிடுவேல அப்படின்னோடனே, எந்த தப்பை கேட்குற, இல்லை டாக்டரே நான் உனக்கு கல்யாணம் பண்ணது இங்கே பாரு சிந்து, நான் ஸ்னேகாவுக்கு சொன்னதான் உனக்கும் சொல்கிறேன், என்னால் வேறு எது வேணாலும் மறக்க முடியும், ஆனால் என்னை அவமானப்படுத்தி அசிங்கம் பண்ண விஷயத்தை மட்டும் என்னால் மறக்க முடியாது சிந்து. நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் காலம் ஃபுல்லாக, ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் அந்த விஷயத்தை மறக்க முடியாது, சாரி சிந்து அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. டாக்டரே கூடி சீக்கிரம் என்னை நீ பொண்டாட்டியை ஏற்றுப்ப டாக்டர், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இவ்வளோ தூரம் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறது, இன்னும் கொஞ்சம் நாளாக பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டியா, கண்டிப்பாக ஏற்றுப்ப, அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் டாக்டரே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மனசுலேயே. இங்கே வந்து சிந்து கிட்ட பேசுனதை பற்றி யோசிக்கிறாரு. நம்ம ரொம்ப கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோமோ, சிந்து மனசு கஷ்டப்பட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.